சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம ஆறுமுகமும் சிவாவும் சேர்ந்து உண்மை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த நபரையும் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு அழைச்சிக்கிட்டு போகும்போது இன்னொருத்தர் இதுல சம்மந்தப்பட்டிருக்கிறாப்புல இல்லையா? ஸோ அவர் எங்க அப்படின்னு கேட்கும்போது இங்க தான் எங்கேயாச்சும் இருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு நபர் மட்டும் தப்பிச்சு எப்படியாச்சும் ஸ்னேகா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அதே டைம்ல இங்க விசாரணைக்காக ஸ்னேகா போனையும் ஸ்னேகாவோட அப்பா போனையும் நம்ம சஞ்சய் தான் பிடுங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறார் இல்லையா? எஸ்பி அவ்வளோ சொல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் விசாரணை பண்ணாமல் நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சு விசாரணை கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாப்புல. ஸோ ஸ்னேகாவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்னேகா தான் தள்ளி விட்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசாரணையே கொண்டு வந்துடுறாப்புல. ஏன்னா வந்து கேம்ப்ல இருந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஸ்பாட்டுக்கு எப்படி ஸ்னேகா வந்தா? ஏன்னா ஸ்பாட்ல 10 நிமிஷத்துல இருந்ததுனால கண்டிப்பா சினேகாவால வர முடியாது, அங்கேயே தான் இருந்திருக்கிறா அப்படிங்கிற விஷயம் முதல் கொண்டு எல்லாத்தையுமே நம்ம சஞ்சய் நோண்டி நொங்கு எடுத்துடுறாப்புல. என்னமோ ரொம்ப நேரம் கழிச்சு கரெக்டா எஸ்பி அந்த இடத்துக்கே வந்துடுறாரு. வந்தவர் சும்மா இல்லாம இந்த கேஸ்ல இருந்து சஞ்சயை தூக்கிட்டு புதுசா ஒரு ஆபீசரா அப்பாயின்மெண்ட் பண்றாப்புல. இதுக்கப்புறம் நீ இந்த கேஸ்ல தலையிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்பி வேலையை காமிச்சு விட்டுறாப்புல. இதுக்கப்புறம் என்ன, ஸ்னேகா எப்படியாச்சும் தப்பிச்சிடும் அப்படின்னு நிம்மதி பெருமிச்சு விட்டா உடனே மார்டின் ஃபோன் பண்றாப்புல. அதாவது தப்பிச்ச ஒரு நபர் ஃபோன் பண்ணி ஸ்னேகா கிட்ட விஷயத்த சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஆறுமுகமும் சிவாவும் வந்து பிடிச்சிட்டாங்க அவரை. ஸோ அந்த சாட்சியையும் ஹார்ட் டிஸ்கோட வராங்க, வீடியோ ஆதாரத்தோட. அது மட்டும் போலீஸ் கையில் கிடைச்சதுன்னா உங்களை யாரையும் காப்பாற்ற முடியாது, தயவு செஞ்சு அதை எப்படியாச்சும் தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல. நம்ம ஸ்னேகா அப்படியே அதிர்ச்சியில் இறங்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.